ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு டாடா நெக்ஸான் கூட இருக்கோம். இது நார்மல் டாடா நெக்ஸான் இல்லைங்க. ஆக்சுவலி நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. நம்ம இது வரைக்கும் வந்து பெட்ரோல், டீசல், இவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வண்டிகளுடைய பல வெஹிக்கிள்ஸோடைய யூசர் ரிவ்யூஸ் நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம வந்து சிஎன்ஜி வண்டியோடைய யூசர் ரிவ்யூ இது வரைக்கும் பண்ணது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிஎன்ஜி வண்டிகள் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை என்ன சொல்கிறதுங்க, நிறையா சேல்ஸ் நார்த்தில் இருக்குது. சவுத்தில் இப்போ தான் கொஞ்சம் அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பிங் இன்னும் இப்போ தான் ஆகிட்டு இருக்குங்க. ஆனாலுமே பல பேர் விரும்பி சிஎன்ஜி எடுக்கிறாங்க. காரணம் அவ்வளோ நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஎன்ஜி விரும்புகிறாங்க. ஓகேவா? அதாவது பெட்ரோல், டீசலுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்னு சொல்லிட்டு சிஎன்ஜி வந்து விரும்புகிறாங்க. பட் எனிவே அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அந்த சிஎன்ஜி வண்டி வாங்கி ஓட்டுனதில் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது, அதை வந்து பேசி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது நெக்ஸான் ஐசிஎன்ஜி பியூர் ப்ளஸ் வேரியண்ட். இந்த வண்டியோடைய யூசர் ஈரோட்லேருந்து நமக்காக வண்டி எடுத்து வந்திருக்காரு யூசர் ரிவ்யூ பண்ணுறதுக்காக. மேலும் அவர் நிறையா ஓட்டியிருக்காரு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்த்துலாம். முதல்ல இந்த வண்டியோடைய யூசர் ஓனர் அவர் வந்து வரவேற்றலாமா? அஜித் குமார் ப்ரோ ஃப்ரம் ஈரோட். வாங்க ப்ரோ. வெரி குட் மார்னிங். ஹாய் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஃபேன்டாஸ்டிக். நீங்கள் நைஸ். நீங்கள் வண்டி ஆக்சுவலி எடுக்கும்போது என்கிட்ட பேசிட்டு தான் எடுத்தீங்க. ஆனால் இப்போ எவ்வளோ மாதம் ஓட்டியிருக்கீங்க? இப்போது அரௌண்ட் 7 months ஆச்சு. இப்போது இன்னொரு 1 week 2 weekல நான் ஒரு 10,000 கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ 9,600 கிலோமீட்டர் ஓடி 9,600 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. அதாவது 8 மாதத்தில். ரைட்? கரெக்ட். ஓகே, சூப்பர். ஸோ இந்த ஒரு 9 மாதத்தோட இந்த 8 மாதத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஒன் வேர்டில் எப்படி சொல்லுவீங்க? நல்ல டிசிஷன் எடுத்திருக்கேன்னு தோணுது. வேல்யூ ஃபார் மணி கார். நான் அண்டர் 12 lakhs பட்ஜெட்டில் இந்த கார் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது டர்போ கிடைக்கிது, சிஎன்ஜி இருக்குது, நல்ல மைலேஜும் இருக்குது. ஸோ தேவைப்படுற இடத்துல பவர் இருக்குது. ஸோ வேல்யூ ஃபார் மணி. ஓகே. ஸோ நம்ம வந்து ப்ரோ வந்து நம்ம ஒன் வேர்டுன்னு சொன்னது ஒன் லைனாக சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம கூட்டி கழிச்சு வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற கான்செப்ட்டில் நம்ம வந்து பேசுவோம். மேலும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இது டர்போ சிஎன்ஜி தரக்கூடிய இப்போதைக்கு இந்தியாவில் ஒரே எஸ்யூவி தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதனோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதே மாதிரி உங்கள் காரை நான் வந்து யூசர் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு உங்கள் லொக்கேஷனுக்கே தேடி வந்து உங்கள் கார் நான் ரிவ்யூ பண்ணுறேன். உங்களோட வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், உங்களுடைய லொக்கேஷன் அண்ட் எவ்வளோ ஓட்டிருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட். அண்ட் இதே மாதிரி பல கார்ஸோடைய யூசர் ரிவ்யூஸ் தாண்டி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ்க்கு அவசியம் நீங்கள் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய கார் பையிங் டெசிஷனுக்கு. இது போக நாங்கள் கன்சல்டேஷன் சர்வீசஸ், பிடிஏ சர்வீசஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான தனி காண்டாக்ட் நம்பர் இருக்குது, மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கார் டவுட்ஸ் அண்ட் கார் பையிங்க்கான கைடன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணி சூப்பராக கைட் பண்ணி தரோம். ஸோ அவசியம் அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நோ இஷ்யூஸ் அட் ஆல். ரைட். ஸோ வாங்க இப்போ யூசருக்குள்ளே போயிடுவோமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ப்ரோவோடைய டாடா நெக்ஸான் பியூர் ப்ளஸ் ஐசிஎன்ஜி இந்த வேர்ஷனோடைய பல விஷயங்கள் நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் ப்ரோ, நீங்கள் ஏன் சிஎன்ஜி வாங்கணும்னு யோசிச்சிங்க? எனக்கு மைலேஜ் முக்கியமாக இருந்தது. நான் கார் வாங்கும்போது 2 விஷயம் எதிர்பார்த்தேன். ஓகே. எனக்கு பவர் வந்து 3 டிஜிட்டில் வேணும். விச் மீன்ஸ் எனக்கு 100 பிஹெச்பி அந்த அந்த பவர் வேணும்னு எதிர்பார்த்தேன். செகண்ட், எனக்கு மைலேஜும் வேணும்னு எதிர்பார்த்தேன். ஓகே. ஸோ எனக்கு 100 பிஹெச்பின்னு போகும்போது எனக்கு ப்ரெஸா இருந்தது. ஸோ ப்ரெஸா நான் போய் ட்ரை பண்ணேன். எனக்கு பெட்ரோல் வைஸ் எனக்கு ஓகே. பெட்ரோல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 100 வரைக்குமே நல்லா ஸ்மூத்தாக தான் போச்சு. ஆக்சிலரேஷன் எந்த இஷ்யூ இல்லை. நிறைய வீடியோவில் சொல்கிறாங்க அது வந்து 80 வரைக்கும் தான் போகும், அதை தாண்டி போகிறதில்ல அப்படின்னு. எனக்கு 100 வரைக்குமே ஓகே தான். அதுக்கப்புறம் எனக்கு சிஎன்ஜி போகும்போது எனக்கு பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. பத்தலை. அதை தாண்டி எனக்கு இப்போ புது ப்ரெஸால தான் வந்து அண்டர் பாடி சிஎன்ஜி வருது. நான் எடுக்கும்போது மேலே தான் வந்துடும். ஸோ நான் பூட் ஸ்பேஸை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் நான் வேறு கார் தேடினேன். அதுக்கப்புறம் மறுபடி சோனட் பார்த்தேன். டீசலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சுற்றி எங்கே பார்த்தாலும் டிபிஎஃப் இஷ்யூன்னு இருந்தது. இனிஷியலாக நான் வந்து வாங்கி இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டோன்னு நான் நினைக்கல. எடுக்கும்போது மாதம் ஒரு 500 கிலோமீட்டர் தான் ஓடும். ஏன்னா நான் ஆல்டோ வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி சிட்டி வச்சுருந்தேன். அது வேணால் அதிகமாக ஓட்டுவேன். ஆல்டோ எடுத்ததுக்கப்புறம் எங்கேயுமே போகிறது இல்லை. சிட்டி பெட்ரோலா டீசலா? பெட்ரோல் தான். சிட்டியும் பெட்ரோல், ஆல்டோ பெட்ரோல். ஓகே. ஸோ ஓகே. சிட்டி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் ஆல்டோ வாங்கினேன். ஸோ சிட்டிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஒரு எஸ்யூவி டைப்பில் தேடி. ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் மறுபடி ஆல்டோ அதிகமாக ஓட்டுறதில்ல. சரி இந்த காரும் வாங்கி அதிகமாக ஓட்ட மாட்டோம், அதனால் டீசல் எடுத்தோம்னா டிபிஎஃப் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பெட்ரோலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலுக்குள்ளே வந்தேன். அப்புறம் சிஎன்ஜி தான் மைலேஜ் நல்லா தருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பெட்ரோல் ரேட் ஏறிட்டே இருக்குது.
அதனால வந்து சிஎன்ஜி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இப்போ சிஎன்ஜியுமே ரேட் ஏறிட்டு தான் இருக்கு. ஈரோட்ல எல்லாம் நேற்று அடிக்கும்போது 102 ரூபா. அப்பா. இங்கே 94 ரூபா நேற்று பார்த்தேன். முந்தா நேற்று அடிக்கும்போது 102 ரூபா. ஸோ எங்கே போய் நிற்கும்னு தெரியல. சரிதான். ஸோ அதாவது டிபிஎஃப் டீசல் எடுத்தோம்னா டிபிஎஃப் இஷ்யூஸ் வரும். பெட்ரோலில் அந்தளவுக்கு மைலேஜ் இல்லை. மேலும் பவர் அதிகம் வேணும்னு நினச்சோன்னா டர்போ பெட்ரோல்ஸுக்கு டெஃபினெட்லி மைலேஜ் வந்து கம்மியாக தான் தரும். ஸோ டர்போ சிஎன்ஜியாக எடுத்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எடுத்திருக்கீங்க. ஆமாம். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து பெட்ரோல் வச்சுருந்தவங்க கொஞ்சம் அதிகமாக ரன்னிங் இருக்குது அண்ட் மைலேஜும் கொஞ்சம் பெட்டராக வேணும். அதே சமயம் பவர் காம்ப்ரமைஸ் இல்லாமல் வேணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ் இப்போ ஜென்ரலாகவே எடுக்கிறாங்க. பட் இப்போ இந்த சிஎன்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈரோடில் எப்படி இருக்குது? ஈரோட்டில் ஓகே ப்ரோ. ஈரோட்டில் எப்போ போனாலும் அவைலபிலிட்டி இருக்கு. மோஸ்ட்லி லைன் கட்டி நிற்கிறதுலாம் எதுவும் அந்த இஷ்யூ இல்லை. ஈரோட்டில் அந்த பிரச்சனையே இல்லை. ஓகே. ஈரோட்டை தாண்டி நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னாவே எங்கே போனாலும் எனக்கு ஒன்று சிஎன்ஜி இருக்காது, இல்லைன்னா சிஎன்ஜி பங்க் இருக்காது, இல்லைன்னா சிஎன்ஜி பங்க்கில் போனாலும் லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். அவைலபிலிட்டி இருந்தாலும் பங்க்கில் நிற்கிற. ஏன்னா இப்போ பெரும்பாலும் டாக்ஸி எல்லாம் வந்து சிஎன்ஜி தான் எடுக்கிறாங்க. ஆமாம். நம்ம பொங்கல் தீபாவளி டைமில் இன்னுமே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும், அக்கேஷன் டைம்னா. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பெட்ரோல் ஓட்டிக்குவீங்களா? இல்லை, அந்த சமயத்தில் எனக்கு ஒரு 3 கார் தான் இருக்குது, 4 கார் தான் இருக்குன்னா நான் லைனில் நின்று அடிச்சிருவேன். ஓகே. ஸோ ஆனால் சம்டைம்ஸ் வந்து இந்த ரீஃபியூல் பண்ணுவாங்க, சிஎன்ஜி ஸ்டேஷனில் வந்து ரீஃபில் பண்ணுவாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா 1 hour ஆகும்பாங்க. 1 hourக்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் மட்டும் நான் கிளம்பி போயிடுவேன். எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாங் போகிறேன், எனக்கு ரொம்ப நான் மட்டும் தான் போகிறேன், இல்லை வீட்டில் அம்மா அப்பா வராங்க, எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் குறைக்கணும் அப்படின்னா நான் ஒரு 15 minutes 20 minutesனு வேணால் நின்று அடிச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த கணக்குப்படி பார்த்தா நான் கம்முன்னு ஈவி வாங்கியிருக்கலாம். ஈவியில் போய் அங்கே சார்ஜ் இந்த 15 minutes 20 minutes இங்கே வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈவி சார்ஜ் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மைண்டு இப்போ வருது. எங்கேயுமே அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கும்போது. ஓகே. ஸோ ஒரு வகையில் சிஎன்ஜி எடுக்கிறது நீங்கள் சேவிங்க்கு அப்படின்னு யோசிச்சு எடுத்தீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரன்னிங் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ரன்னிங் 8 மாசத்துல இப்போ 9500 ஓட்டிருக்கீங்க. ஆமாம். ஸோ அதுவே கணக்குப்படி பார்த்தோன்னா ஒரு மாசத்துக்கு மினிமம் 1500 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி ஓட்டிருக்கீங்க. அண்ட் 10,000 ரீச் பண்ணிடுவீங்க. ஆமாம். இவ்வளோ ரன்னிங் உங்களுக்கு நார்மலாக இருந்துச்சா முதல்ல இல்லை. நான் மாசமே ஒரு 500-600 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன். அதை தாண்டி எனக்கு கார் வெளியவே போகாது. இப்போ புது கார் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இயர்லி ட்வைஸ் வந்து ட்ரிப்பு போயிடும். ஸோ இந்த கார் ஏன் எஸ்யூவி எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாங்கள் ஒரு வாட்டி கோவா போனோம், இனோவாவில் போனோம். எனக்கு அதுக்கு முன்னாடி நான் சிட்டி ஓட்டிகிட்டு இருந்தால் கீழே கிரவுண்டில் தான் இருக்கும். இன்னோவா எடுத்துகிட்டு போனோம், கோவா எடுத்துகிட்டு போனோம். அப்போ பார்த்தா நல்லா மேலே உட்காந்து ஓட்டினேன். ஒரு டோட்டலாக அப் அண்ட் டவுன் 2000 கிலோமீட்டர். நானே ஒரு 1200 கிலோமீட்டர் ஓட்டினேன். எனக்கு போயிட்டு வந்த வரைக்கும் ஒன்றும் பேக் பெயின் இல்லை, கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது. ஸோ அப்போ தான் மேலே கொஞ்சம் உட்காந்து ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனால தான் சரி மேலே எஸ்யூவி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் தான் இதுக்குள்ளே வந்தேன். ஓகே. ஸோ இப்போது லைக் நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இந்த வண்டி எடுத்துகிட்டு வாகமன் போயிருக்கேன், வாகமன், மைசூர் போயிருக்கேன், அதுக்கப்புறம் பெங்களூர் போயிருக்கேன். பெங்களூர் மட்டும்தான் நான் வெஹிக்கிள் எடுத்து சிஎன்ஜியில் மட்டுமே போயிட்டு வந்தேன். எனக்கு 2500 ரூபா ஆச்சு. அப் அண்ட் டவுன் 2500 தான் ஆச்சு. 3 பேர் போனோம். அதாவது மொத்தமாக போயிட்டு வந்ததே 2500 தான். வாவ். அப்போ எவ்வளோ மைலேஜ் வந்துருக்கு? எனக்கு 24 வந்துச்சு சிஎன்ஜியில். ஆமாம். அதுவும் இல்லாமல் 120 தான் போனேன். 110 120. ஓகே. எனக்கு இந்த இதில் தான் போனேன். நல்ல மைலேஜ் 24 வந்துச்சு. ஸோ அது ஒரு பெனிஃபிட் இல்லையா? டர்போவில் சிஎன்ஜி எடுக்கிறது ஒரு பெனிஃபிட், நல்ல பெனிஃபிட். பவரும் கிடைச்சிரும். பவர் டக்குனு ஒரு ஓவர்டேக் எடுக்கணும்னா கியரை 1 கியர் டவுன் பண்ணியெல்லாம் பண்ண வேணும்னு அவசியமே இல்லை. அப்படியே 6th இருக்கீங்கன்னா 6thலேயே கீழே ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும், அது பாட்டுக்கு போயிடும். ஓகே. ஏன்னா ஆக்சுவலி மக்களே நம்ம வந்து ஆல்ரெடி இந்த நெக்ஸான் சிஎன்ஜி லான்ச் பண்ணப்போ நம்ம ஒரு டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதுலேயே நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். 100 PS பவர் வந்து இந்த சிஎன்ஜி மோட்லேயே கொடுக்க முடியுதுங்கிறது இந்த வண்டிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அது உங்களுக்கு பெஸ்ட் மைலேஜா அதை விட பெஸ்ட்டாக எடுத்திருக்கீங்களா? எனக்கு பெஸ்ட்டு, நான் ஏசி ஆஃப் பண்ணுறேன்னா எனக்கு 25. ஓகே. ஏசி போட்டு அந்த ஹைவேல மட்டும் எனக்கு க்ரூஸ் இருந்ததுனால எனக்கு 24 23.5 இந்த ரேஞ்ச் வந்துச்சு. ஓகே. ஆனால் இப்போது டிராஃபிக்கில் மிக்ஸ் பண்ணி ஓட்டுறங்காட்டி எனக்கு 22. இதுதான். அதாவது நான் டேங்க் ஃபுல் பண்ணேன்னா டேங்க் ஃபில் ஆகிறதுல 8.5 அந்த ரேஞ்சு தான் ஃபில் ஆகுது. ஓகே. 180 to 200 கிலோமீட்டர்ஸ் இந்த ரேஞ்சு போகுது. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை இந்த சிஎன்ஜி கெப்பாசிட்டிங்கிறது ஸ்ப்ளிட் சிலிண்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்ப்ளிட் சிலிண்டர் வந்து 30+30 வருதா? ஆனால் அது நம்ம கேஸ் கணக்கு அப்படின்னு வந்து எடுத்தோம்னா ஒரு 10 கிலோ வரைக்கும் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரோ சொல்கிறபடி வந்து 8.5 9 கிலோஸ் வரைக்கும் தான் பிடிக்கும். 8.5 9 அவ்வளோதான். ஓகே. அது வந்து டெம்பரேச்சரை பொறுத்து. இப்போ வெயில் காலத்துலனா இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். அந்த வகையில் நைட்டு ஃபில் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆல்ரைட். ஸோ இப்போ ஒஸ்ட் மைலேஜ் எதுங்க உங்களுக்கு வந்து? இப்போ சென்னை போயிருக்கீங்கல்ல?
சென்னை நான் போகல, இதுல சென்னை போகலையா? மட்டும்தான் போகல. ஓகே. டிராஃபிக்ல ஓட்டியிருக்கேன். ஸோ சிஎன்ஜியில் எங்க நம்ம எனக்கு கோயம்புத்தூர்லயா? கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மறுபடி பெங்களூர் டிராஃபிக்ல ஓட்டியிருக்கேன். பெங்களூர். அங்கே எனக்கு வந்து 16 கிடச்சிது சிஎன்ஜியில். சிட்டில? சிட்டியில் பரவாயில்லையே. 16 கிடச்சிது. எனக்கு அது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். அதான் 2500 தான் பே பண்ணேன். சிஎன்ஜிக்கு 2500 தான் பே பண்ணேன். ஓகே. எனக்கு அதுலேயே போயிட்டு வந்துருச்சு. பரவாயில்லையே. இல்ல அதனால போயிட்டு வர்றதுக்கே 2500 தான் ஆகுதுன்னு போது சிட்டில 16 கிடைக்குதுன்னா சூப்பருங்க. ஆக்சுவலி எந்த வண்டியுமே அது பெங்களூர் டிராஃபிக்ல 16லாம் கொடுக்கவே 16 கொடுக்காது. கொடுக்காது. வாய்ப்பே பெட்ரோல்ல இல்ல. சிங்கிள் டிஜிட்ல தான். ஆமா, ஈவியுமே இப்போ நம்ம டிராஃபிக்ல போய் நின்னா 5 பாயிண்ட் டக்குன்னு இறங்கிடும், 10 பாயிண்ட் இறங்கிடும். ஸோ இது வந்து எவ்வளோ ஃபார் பெட்டர் எக்கனாமி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த எக்கனாமிக்கு ஏற்ற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து இருந்துச்சா? ஸோ லைக் இப்போ எங்கள் நார்மல் பியூர் ப்ளஸ் பெட்ரோல் எடுக்கிறதுக்கும் இப்போ இந்த சிஎன்ஜி எடுத்தது அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுக்கு இது ஒர்த்து அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஒர்த்து. ஏன்னா நான் 9600 ஆல்மோஸ்ட் 10,000 ஓட்ட போகிறேன். ஓகே. எனக்கு ஆல்மோஸ்ட் 7,000 நான் சிஎன்ஜியில் தான் ஓட்டினேன். அதனால் எனக்கு காஸ்ட் எனக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. ஓகே. நான் பெட்ரோல் நான் வந்து அப்படியே பண்ணேன்னா எனக்கு கிலோமீட்டருக்கு சிஎன்ஜி போகும்போது 3.5 அந்த கிலோமீட்டருக்கு எனக்கு 3.5 செலவாகுது. இதே பெட்ரோல்னால் எனக்கு 5.5 6 அந்த ரேஞ்சு போயிருக்கும். பரவாயில்ல. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு நல்ல வேல்யூ ஃபார் மணி தான். நைஸ், சிறப்பு. ஓகே, இப்போ நான் கேட்க வேண்டிய மெயினான கேள்வி என்னன்னா, இப்போ இது சிஎன்ஜி வண்டி அப்படின்னாலே ஜென்ரலாகவே இப்போ டாக்ஸின்னு எடுத்தாலுமே அது நம்ம வந்து 5 பேர் உட்காந்துட்டு டாக்ஸி எங்கேயா ஹில்ஸ் ஏறுறோம், எங்கேயோ ஸ்லோப் கொஞ்சம் ஸ்லோப் ஏறுறோம், மருதமலை ஏறணும்னாலே ஸ்ட்ரகிள் ஆகும், மைலேஜும் கம்மியாகும். ஓகே. உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு? ஏன்னா வாகமான் போயிருக்கீங்க, அது போக மைசூர் எந்த ரூட்டில் போனீங்க? திம்பவலி ஏறும். ஓ, திம்பவலி திம்பவலி ஏறும். அப்போ நீங்கள் தான் கரெக்டான ஆளு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலாக 2 ஹில்ஸ் ஏறி இருக்கேன். ஒன்று வாகமன். எனக்கு Okay. வந்து வாகமன் போகும்போது எனக்கு சிஎன்ஜி கிடைக்கல, பெட்ரோலில் தான் போனேன். Okay. பெட்ரோலில் எனக்கு ஹில்ஸு நல்ல பெரிய ஹில்ஸு இப்படி தான் இருக்கும் ஹில்ஸு. அதுக்கப்புறம் அங்கே ரூமே கொஞ்சம் இன்டீரியரில் காட்டுக்குள்ளே தான் எடுத்திருந்தோம். ஸோ ஆஃப் ரோடிங் கிட்டத்தட்ட ஆஃப் ரோடிங் தான். ஸோ எனக்கு அப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. இப்படி 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 தான் இருக்கும் வண்டி. மேலேருந்து உட்காந்தாவே கீழே விழுவுறமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துலையுமே எனக்கு வந்து பவர் லேகு அந்த பிரச்சனையே இல்லை. பெட்ரோலில் நல்லாவே புஷ் பண்ணுச்சு. வீல் ஸ்பின் பெருசாக இல்லை, நல்லாவே கீழே கிரவுண்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. ஆனால் மைலேஜ் கொஞ்சம் குறைஞ்சிது. ஆனால் குறையதும் இல்லை, வண்டி ஈஸியாக போச்சு. ஆனால் இந்த கார் வந்து ஹில்ஸில் ஓட்டுறது சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா இதில் இருக்க பெரிய ஃப்ளா என்னன்னா அந்த ஏ பில்லர். ஓகே. இப்படி 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 பார்த்து தான் ஓட்டணும். அதனால வந்து கஷ்டம். ஆனால் வென்யூ மற்ற 3XO இல்லைல்ல அது பெருசாக ஏ பில்லர் இஷ்யூவே இல்லை. அதில் பில்லர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதுவும் இந்த அளவுக்கு ஸ்லோப்பாக இருக்காது. ஆமாம், கொஞ்சம் இப்படி வந்து இப்படி வந்துடும். அதனால் அது பெட்டராக இருக்குது. ஆனால் இதுதான் டிராஃபிக்கில் எங்கேயாச்சும் டக்குன்னு யூ டர்ன் எடுக்கிறோம் அப்படிங்கும்போதெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு தான் வந்து பார்த்து தான் ஓட்டணும். எட்டி பார்த்து இப்படி எல்லாம் பார்த்து அப்படி தான் ஓட்டணும். சிஎன்ஜியில் பார்க்கும்போது ஹில்ஸில் எனக்கு இஷ்யூவே இல்லை. 100 PS பவர் இருக்குது. ஆனால் 100 PS நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் லீனியராக அப்படியே போயிடுச்சு. எனக்கு வந்து குறையே இல்லை. ஆக்சிலேட்டரில் நான் காலே வைக்கல, கிளச்சில் இருந்து மட்டும்தான் காலை எடுத்தேன். வண்டி மேலே மூவ் ஆச்சு. ஓகே. நான் நல்ல ஸ்லோப்பாக இருந்தாலும் சரி. சொல்கிறது சிஎன்ஜியில் இது சிஎன்ஜியில் நீங்கள் எங்கே திம்பம் ஏறும்போது சொல்கிறீங்க? திம்பம் ஏறும்போது. ஓகே. ஆக்சிலேட்டரில் கால் வைக்கவே இல்லை, கிளச்சில் மட்டும்தான் கால் எடுத்துருந்தேன். வண்டி மேலே ஏறிச்சு, ஒன்றும் குறையே இல்லை. நைஸ். ஸோ டர்போ சிஎன்ஜி உண்மையாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. கரெக்டாக இல்லை சிஎன்ஜி நீங்கள் டர்போ இல்லாமல் சிஎன்ஜி இப்போ பிரேஸாலாம் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு கண்டிப்பாக எனக்கு லேக் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு நான் அது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து பவர் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போது நீங்கள் டர்போ சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டீங்க, அதுவும் சிஎன்ஜியில் அப்படிங்கும்போது அந்த பவர் லேகை பீட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீசெண்டான பவரும் வந்து கொடுத்துருது. இந்த மாதிரி டர்போ ப்ளஸ் சிஎன்ஜிங்கிற காம்பினேஷன் நம்ம இந்தியாவில் பர்டிகுலர்லி எனக்கு தெரிஞ்ச 2 வண்டி தான் இருக்குது. ஒன்று இந்த நெக்ஸான், இதை தாண்டி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் கேட்டகரியில் மஹேந்திரா வீரோவில் டர்போ சிஎன்ஜி கிடைக்கும். அது வந்து பிக்கப் ட்ரக் கேட்டகரி. ஆனால் எஸ்யூவி பேசஞ்சர் வெஹிக்கிள்ங்கும் போது இது ஒரே வண்டி தான் இருக்குது டர்போ சிஎன்ஜி கொடுக்கக்கூடிய ஒரே வண்டி. மேபி சியராக்கு வரும்னு நினைக்கிறேன், தெரியல. ரைட், ஓகே. செக்மெண்ட் அடுத்த செக்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த செக்மெண்ட்டில் இப்போ ஈவி இருக்குன்னு போது சிஎன்ஜி கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. சரி, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஈவி எடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வருத்தம் ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இல்லை, ஏன்னா நான் வந்து திடீர்னு கிளம்பி போகிற ஆள். ஓகே. ஸோ பிளான்டு ட்ரிப்பே இருக்காது. திடீர்னு இன்னைக்கு கிளம்புவோம், நாளைக்கு திடீர்னு வாகமன் போகலாம், இல்லை கன்னியாகுமரிக்கு போகலாம், இல்லைன்னா திடீர்னு கோகர்ணா போகலாம், இப்படிங்கிற மாதிரியான மைண்டு வந்துடும். அதனால்
எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக முடிவு பண்ண மாட்டானுங்க, ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ண மாட்டீங்க. பிளான் பண்ணி பண்ண மாட்டோம். அது என்றைக்குமே அப்படிதாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புன்னு போது பிளான் பண்ணால் நடக்காது. ஆமாம், அதனால் திடீர்னு கிளம்பி போனால் தான் அது வேலையாகும். கரெக்ட். அதனால் சூப்பர். ஸோ இத்தனை ஊர்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அங்கே மைசூரில் அந்த அந்த ஏரியாவில் சிஎன்ஜி கிடச்சிதா? மைசூரில் ஃபுல்லாக இருக்குது. மைசூரில் அதுவும் இல்லாமல் நம்ம போயிட்டு மைசூரில் லைனில் நிற்க வேண்டியதில்லை. மைசூரில் ஈஸியாக அவைலபிலிட்டி இருக்குது. போனால் டக்குன்னு ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே. இந்த சைடுமே ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த ஏரியாவில் தான் சிஎன்ஜி இருக்குது. ஓகே. அப்படியே சவுத் திண்டுக்கல் தாண்டிட்டோம் அப்படின்னம்னா சுத்தமாக இல்லை. ஓ, எங்கேயுமே கிடைக்கல. நான் 2 இடம் 3 இடம் தான் இருந்தது. தேனி போயிருந்தோம், அதை வாகமன் போகிற வழி தேனி போயிருந்தோம். அங்கே போய் ஒரு 2 இடத்துல இந்தியன் ஆயில் மட்டும்தான் இருந்தது. உள்ளே போய் கேட்டால் ஸ்டாக் இல்லை. ஓ, அவ்வளோதான். ஸோ எடுத்து வேஸ்ட்டு தான். சவுத் சைடு வச்சிருக்கேன், சவுத் சைடு அந்த சைடு கார் வாங்குறோம் அப்படின்னம்னா சிஎன்ஜி வேஸ்ட்டு தான். அது என்னமோ ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. ஏன்னா இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் சிஎன்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே தொங்கிருச்சோ எனக்கு ஒரு ஃபீலிங். அதுலேயே வந்து இப்போ நிறைய பேர் டாக்ஸி வந்து சிஎன்ஜி விரும்பி எடுக்கிறாங்கன்னு போது நிறையா ஸ்டாக்ஸ் தேவைப்படுது. ஆனால் அதுக்கேற்ற ஸ்டாக் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. சீக்கிரமே தீர்ந்து போயிடுது. அது ஒரு ஃபேக்டாக இருக்குது. அதுவும் பெரும்பாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியன் ஆயில் தான் எடுத்து வைக்கிறாங்க. மீதி இந்த பாரத், ஹெச்பிலாம் அந்தளவுக்கு வந்து சிஎன்ஜி இருக்கிறதில்ல. அது ஒரு ஃபேக்டாக இருக்குது. உங்களுடைய பர்ச்சேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அண்ட் சர்வீஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளோ சர்வீஸ் விட்டுருக்கீங்க? 2 சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே. இது ஆக்சுவலாக 15,000 தான். ஸோ அந்த வைஸ் பார்த்தாலும் மற்ற கார் 10,000லேயே நம்ம சர்வீஸ் பண்ணோம். ஸோ அந்த அந்த அதுபடி பார்த்தாலும் எனக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது. சர்வீஸ் காஸ்ட்டு எனக்கு கம்மியாக தான் ஆகுது. ஓகே. 15,000 ஒன்ஸ் தான் அப்படிங்கும்போது எனக்கு ப்ரைஸ் கம்மியாக தான் ஆகுது. பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சது. எனக்கு வந்து ஈரோடு டஃபேல் எடுத்தேன். அங்கே வந்து எனக்கு உள்ள வெல்கம் பண்ணலேருந்து கார் டெலிவரி பண்ணுற வரைக்கும் இனிஷியலாக ஒரு 3 வீக்ஸ் ஆகும் கார் டெலிவரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் டிசம்பரில் பர்ச்சேஸ் பண்ணி ஜானில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி நான் பிளான் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு ஜானில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து புதிய இயராக இருக்கணும். என் கார் 2025 இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி பிளான் பண்ணி எடுத்தேன். புக் பண்ணி 2 நாளில் காரே வந்துருச்சு. வந்துட்டு அவங்களே வந்துட்டு கார் வந்துருச்சு, நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. சேஸ் நம்பர் அதெல்லாம் ஃபோட்டோ அனுப்பிச்சு இந்த கார் தான் உங்களுக்கு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் யாருமே எடுத்துடக்கூடாது. ஏன்னா கார் யாரில்னாவே யாராச்சும் ஒருத்தர் டெஸ்ட் ட்ரைவ், சிஎன்ஜி கார் கிடைக்காத கஷ்டம் டெஸ்ட் ட்ரைவ். அதனால் அவர் வந்து கீ கொண்டு அவரே எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஓகே. யாரும் டெஸ்ட் ட்ரைவ் இந்த கார் எடுத்துடக்கூடாது, என்னோட கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்டர் 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் ஓடி இருந்தது நான் வெளியே எடுக்கும்போது கூட. ஸோ அதனால் எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் பர்ச்சேஸ்க்கு அப்புறம் எனக்கு சர்வீஸில் பெருசாக இஷ்யூ இல்லை. நான் இன்றைக்கி டேட் சொன்னேன் அப்படின்னா அவங்க ஒரு பிளான்டாக தான் சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி சர்வீஸ் 7500 கிலோமீட்டர் வந்துருச்சு, நான் சர்வீஸ் விடுறேன் அப்படின்னா அவங்க ஒரு 3 டேஸ் கழித்து சர்வீஸ் விடுங்க, எனக்கு இப்போ இந்த 3 டேஸ்க்கு எனக்கு ஸ்லாட் இருக்குது, நான் 3 டேஸ் முடிச்சு நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே. இந்த ஸ்லாட்டில் வந்து அவங்களே வந்து பிக் பண்ணுறாங்க, அவங்களே சர்வீஸ் பண்ணிட்டு அவங்களே ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. பரவாயில்ல. என்ன பிரச்சனைனா காஸ்ட் மட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாக காஸ்ட் வாங்குறேன். ஓகே. ஸோ ஒரு வாட்டர் வாஷுக்கு 1200 வாங்குறாங்க. ஆனால் வெளியே ஒரு 600 அந்த ரேஞ்சு தான் வருது. வாட்டர் வாஷுக்கு 1200 வாங்குறாங்க. எனக்கு இதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. வாட்டர் வாஷுக்கு எதுக்குங்க 1200 ஆகும்? நீங்கள் சோப் ஆயில் போட்டு நீங்கள் பாலிஷ் பண்ணி வேக்சிங் எல்லாம் பண்ணாலே அவ்வளோ. ஏன்னா வெளியெல்லாம் 999ங்கிற காம்போவில் வேக்ஸ் பாலிஷ் எல்லாமே கூட பண்ணி எல்லாமே வந்தது. ஆனால் வாட்டர் வாஷ்க்கு 1200 வாங்குறாங்க. 1200 கொஞ்சம் ஓவர் தான். ஆமாம். அப்போலேருந்து வாட்டர் வாஷ் அங்கே விடுறீங்களா இல்லை வெளியே விட்டு ஆரம்பிச்சிட்டிங்களா? வெளியே தான். எதுக்கு சார், நானே கூட பண்ணிடுவேன். அது கூட நீட்டாக தான் இருக்கும். வாட்டர் வாஷ் அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. எங்கள் ஊரில் அப்புறம் அண்டர் பாடி கிளீனிங் முதற்கொண்டு எல்லாம் வச்சுருக்காங்க. 600 தான் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ஷாம்பு வந்து கொஞ்சம் ஷாம்பு போடுறதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியான ஷாம்பு தான். அதனால் அங்கேயே விட்டுறது. வீல் அலைன்மெண்ட் முதற்கொண்டு வெளியே விட்டுறது. அங்கேயே 1800 சொன்னாங்க வீல் அலைன்மெண்ட்டு. ஸோ அங்கே ஊரில் என்னோட பிரதர் வீல் அலைன்மெண்ட் ஷாப் வச்சுருக்காரு. அங்கே 500 தான் சொன்னார். அவர்கிட்டயே விட்டு வீல் அலைன்மெண்ட் பார்த்துக்கிறது. ஆனால் அதுவும் சொன்னாங்க, வீல் அலைன்மெண்ட்டு உள்ளே விடுங்க, இல்லைன்னா ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. நீங்கள் என்ன கதை சொன்னாலும் பரவாயில்ல, நான் வீலே நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்றைக்குமே வெளியே விடுறது பெட்டர். ஏன்னா அங்கே அப்டேட்டட் மெஷின் வச்சுருப்பாங்க. ஆமாம். ஓகே, ரைட். இப்போ இந்த டர்போ சிஎன்ஜி, இந்த ஐசிஎன்ஜி, இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் இந்த ஸ்பிளிட் சிலிண்டர் அண்ட் லக்கேஜ் ஸ்பேஸ் வித் ஸ்டெப்னி. இது வந்து உங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகிருக்கு? லக்கேஜ் நீங்கள் நிறைய எடுத்து போயிருப்பீங்க. லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிருக்கேன். எங்கள் அக்கா வந்து அதிக லக்கேஜ் யூஸ் பண்ணுறவங்க. அவங்க நிசான் சன்னி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கார் ஓட்டிட்டு நான் இந்த கார் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி லக்கேஜ் பேஜ் பார்த்துட்டு
இது பத்தாது எனக்கு. ம். ஏன்னா அவங்க வந்து ஃபேமிலி ஆயிட்டாங்க. ம். ஸோ குழந்தை இருக்காங்க. அவங்களும் லாங் போவாங்க. Okay. அவங்க கார்லேயே வந்து ஆ, மகாராஷ்டிரா தாண்டி எல்லாம் போயிருக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாம், அவங்க கார் பரவாயில்லையே. ஓட்டுவாங்க. ஓ. அதனால அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர். ஸோ அதனால அவங்களுக்கு லக்கேஜ் பத்தாது ம். அப்படின்னு ஓ, சொல்லிட்டு இந்த வண்டியிலே ஸ்பேஸ் பத்தாதுன்னு. இந்த வண்டி ஸ்பேஸ் பத்தாது அப்படின்னாங்க. ஆக்சுவலாக 320 லிட்டர்ஸ் எனக்கு போதுமானது. ஆனால் எங்கள் அக்காவுக்கு பத்தாது. ம். அந்த மாதிரி லாங் ட்ரிப் போகிறவங்க ஒரு 5 சூட்கேஸ் வைக்கிறவங்க அப்படின்னா பத்தாது. ம். ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறோம், ஃபேமிலி ட்ரிப் போகிறோம் அப்படின்னா ஒரு 3 சூட்கேஸ் தான் வைக்கிறோம், 4 சூட்கேஸ் வைக்கிறோம்னா அது போதும். இது போதும். 320 லிட்டர்ஸ் போதும். ம். ஆக்சுவலாக அதிகமாக பொருள் வைக்கிறவங்க ஓகே. அப்படின்னா கேர்ள்ஸ் ட்ரிப்புக்கு செட் ஆகாது. பாய்ஸ் ட்ரிப்புக்கு ஓகே இன்னைக்கு இப்படி சொல்லிட்டீங்க. அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேர்ள்ஸ் வந்து அதிகமாக லக்கேஜ் கொண்டு சரி, போவாங்க. லேடிஸ் ஜென்ரலாகவே கொஞ்சம் அதிகமாக பேக் பண்ணுவாங்க. ம். அது ஒருத்தவங்களோட விருப்பம். ஆனால் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் மீதி நல்ல வேளை நம்ம வேற சிஎன்ஜி வேண்டியது எடுக்கல, இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க அட்வான்டேஜ் ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு ஓகே. எனக்கு இது பெட்ரு. ஏன்னா ஓப்பன் பண்ணால் நல்லா வச்சுக்கலாம். ஒரு ஆள் படுத்துக்கலாம். ஓகே. இந்த ஸ்பேர் டயரை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சா? ஆமாம், கார் எடுத்து ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து அந்த சைடு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஓ. எங்களுக்கு உள்ளே உட்காந்துருக்கோம், 4 பேர் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு ம். சுத்தமாக தெரியவே இல்லை. ஓகே. சஸ்பென்ஷன் அந்த அளவுக்கு பெட்டராக இருந்தது. ஸோ நான் இதில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னோம்னா சஸ்பென்ஷன், பெட்டர் சஸ்பென்ஷன். சூப்பர். அந்த சைடு பஞ்சர் ஆயிடுச்சு, எங்களுக்கு சுத்தமாக தெரியல. அப்புறம் ம். வெளியே இருந்து ஒருத்தர் தான் பார்த்துட்டு சொன்னார், இந்த டயர் பஞ்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த சமயம் மட்டும் வீலை மாற்றி போட்டோம். அந்த வீலு ஏன்னா நார்மலாக இப்போ இந்த வண்டியை பொறுத்தவரை ஸ்டெப்னிங்கிறது அந்த பூட்டில் கிடையாது, கீழே இருக்குது. கீழே இருக்குது. அது அடியிலேருந்து இறக்குறது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அது பெருசாக எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. பசங்க 4 பேர் இருந்தோம். ம். அதனால ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா டக்குன்னு வேலை முடிஞ்சது. தனியாக இருந்தாலும் அது பெருசாக இஷ்யூவாக இருக்காது. மேலே இருந்தே ஓப்பன் ஏன்னா பண்ணுறது அந்த இது விட்டு அங்கே நீங்கள் சுற்றணும், அது கீழே போனாங்க. இறங்கும். அதுவே மெதுவாக கீழே இறங்கும். ஆமாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. ஓகே. ஏன்னா இப்போது இது மீதி கார்ஸ் மாதிரி இல்லை. சிஎன்ஜி வந்து டேங்க்கை வந்து பூட்டில் கொடுத்ததுனால ஸ்டெப்னி வந்து பாடிக்கு அடியில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு பழகணும். இப்போ நார்மலாக நம்ம இன்னோவா, எர்டிகா அந்த மாதிரி பெரிய வண்டிகள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது புதுசு கிடையாது. சின்ன வண்டிகள் யூஸ் பண்ணிவிட்டு இதை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்பேர் வீலோடைய சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். ஓகே, ரைட். சரி, இப்போ நம்ம வந்து மேற்கொண்டு ப்ரோவை பொறுத்தவரை இந்த வண்டியில் டாப் 5 பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் எப்படி இருக்குது, அண்ட் டிரைவ் எப்படி இருக்குது, அதை வந்து நம்ம வந்து டிரைவும் பண்ணி பார்த்துருவோம். ட்ரைவ் பண்ணலாமா? பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. ஓகே. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிரைவ் போயிடுவோம். மேலும் பல விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அஜித் குமார் ப்ரோவுடைய ஃப்ரண்ட் வீல் டிரைவ் நெக்ஸான் சிஎன்ஜி. ஏன்னா இது ரியர் வீல் டிரைவ் இருந்தால் உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி ட்ரிஃப்ட் இல்லாமல் பண்ணலாம். ட்ரிஃப்ட் பண்ணலாம் ஃப்ரண்ட் வீல். சரிதான். ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் வண்டியை. ஏற்கனவே இந்த வண்டி நான் வந்து டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அது அப்போது நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு 9600 ஓடி இருக்கு. ப்ரோ ஓட்டியிருக்காரு. எப்படி இருக்குங்கிறத ஓட்டி பார்ப்போம். இந்த வண்டியை பொறுத்தவரை இப்போ டாட்டாவுடைய சிஎன்ஜிஸில் இப்போ ஜென்ரலாகவே இந்த சிஎன்ஜிலேயே ஸ்டார்ட் ஆகிற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அது யூஸ்ஃபுல் தான் ப்ரோ. ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக நம்ம சிஎன்ஜியில் தான் ஓட்டுறோம். ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக மைலேஜ் எதிர்பார்த்து தான் ஓட்டுறோம். ஓகே. ஸோ அப்படிங்கும்போது இனிஷியலாகவே சிஎன்ஜியில் ஸ்டார்ட் ஆகுதுங்கும் போது எனக்கு அது ஓகே தான். எனக்கு பெட்ரோல், ஏன்னா நான் ஒவ்வொரு டைம் நான் பெட்ரோல் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. திடீர்னு ஒரு 2 இடத்துல 3 இடத்துல டக்கு நிறுத்தி எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு டைமும் பெட்ரோல் ஸ்விட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால சிஎன்ஜியில் எனக்கு இது பெஸ்ட்டு ஃபீச்சர் தான் நான் சொல்கிறேன். சூப்பர். அதை தாண்டி இந்த பியூர் ப்ளஸில் ஆக்சுவலி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்ல பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் இருக்குது. அதில் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அண்ட் இது உங்களுக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபங்க்ஷனும் கூட கொடுத்துருக்காங்க. கூடவே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸோட சேர்த்து உங்களுக்கு ஏர் கண்டிஷனிங்கும் இருக்குது. அது போக நார்மலாகவே ஆல் 4 பவர் விண்டோஸு, ஆட்டோ பவர் ஃபோல்டிங் மிரர்ஸும் இருக்குது. இதில் அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பிரேக் டிஸ்க் வைப்பிங், எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில், ஏராளமான ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த நெக்ஸானை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கிடச்சிருது. ஓகே. சேடான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ சிஎன்ஜியில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்கறது இல்லை. ஆமாம். நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வண்டியில் இல்லை, வேற வண்டியில் யூஸ் பண்ணிருக்கேன். அது நல்லா இருக்கும். அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மைலேஜ் எடுக்கலாம். கரெக்ட். ஏன்னா அதுக்கு தகுந்த 100ல் வைக்கிறோம் அப்படின்னோம்னா அதுக்கு தகுந்த ஃபியூல் மட்டும் தான் அது கன்சூம் பண்ணும். நம்ம ஆக்சிலேட்டர் மாற்றி அழுத்துவோம். ஸோ அது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல மைலேஜ் கிடைக்கும். கரெக்ட். அதில் அது என்னமோ தெரியல, இது சிஎன்ஜி வண்டினாலே க்ரூஸ் கண்ட்ரோல் கட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போது சிஎன்ஜியில் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நல்ல ரெஸ்பான்ஸ் தருது. இட் இஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சிட்டி யூஸில் நீங்கள் செகண்ட் கியரில் நீங்கள் எடுக்கிறீங்கனாலுமே நல்லாவே இருக்குது.
கியர் ரேஷியோவும் எனக்கு தேர்ட் கியரில் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எனக்கு ஒரு 15லேருந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் 90 வரைக்கும் என்னால் கொண்டு போக முடியுது. தேர்ட் கியர் கொஞ்சம் லாங்கர் கியர் ரேஷியோ வச்சிருக்க மாதிரி தோணுது எனக்கு. மேலும் இப்போ பேட் ரோட்ஸ்ல உங்களுக்கு கம்ஃபர்ட், ரைட் குவாலிட்டி கம்ஃபர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். ஆனா நீங்க ஹில்ஸ்ல டிரைவ் பண்ணும்போது எந்த கியர்ல ஜெனரலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு? தேர்ட் கியரில் தான். தேர்ட் கியர்ல ஏறியதா? தேர்ட் கியரில் ஏறிடுது. நான் செகண்ட் கியர் போகவே இல்லை. நான் தேர்ட் கியரில் தான் மோஸ்ட்டாக நான் அந்த வாகமன் ஹில்ஸ் ஏறினேன். வாகமன் சரி திம்பமும் சரி தேர்ட் கியரில் தான் ஏறினேன். அதான் 15 to 90 வரைக்கும் ஏறிடுது. அதை தாண்டி எனக்கு நல்ல ஆங்கிள் இப்படி போய் ஏறுற மாதிரி இருந்தாலும் எனக்கு இந்த ஏறும்போது எனக்கு பவர் லேக் ஆகிற ஃபீலே இல்லை. நல்லா அழுத்தினாவே ஒரு 60-70 கூட ஏறிடுது. அதுதான் வேணும். ஆமாம், பரவாயில்ல. அந்த வகையில் டிரைவபிலிட்டி இஸ் ஆல்சோ ரியலி குட்னு தான் ப்ரோ வந்து சொல்கிறாரு. ஸோ நைஸ். இப்போதைக்கு நம்ம செகண்ட் கியர்லாம் ஓட்டிட்டு இருக்கோம். செகண்ட் கியரில் நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ஸை குழி ஹேண்டில் பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சிஎன்ஜி வண்டி மாதிரி தோணல. சிஎன்ஜி வண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு சிஎன்ஜி வண்டி தானே அப்படி தான் இருக்கும் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. ரைட் குவாலிட்டி இஸ் ஆல்சோ வெரி நைஸ். ஆனால் இது பொறுத்து உங்களுக்கு சர்வீஸ் ரீதியாக ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வார்னிங்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஸோ சிஎன்ஜி வண்டி கொஞ்சம் பார்த்துருந்துக்கங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 200 கிலோமீட்டர் நீங்கள் ஒரு டேங்க் சிஎன்ஜி ஓட்டுனீங்க அப்படின்னா சேம் கிலோமீட்டர் வந்து பெட்ரோலில் ஓட்டுங்க, அப்போ தான் என்ஜினுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஓகே. ஆனால் இங்கே இப்போ இருக்க சிஎன்ஜி கண்டிஷனுக்கு பார்த்தா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தா மோஸ்ட்டாக பெட்ரோல் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்மளா பண்ணல அப்படின்னால சூழ்நிலை அதுக்கு தள்ளிடுது, பெட்ரோலை ஓட்ட சொல்லி தள்ளிடுது. அது ஒரு வருத்தமான விஷயம். சிஎன்ஜி இவி பங்க்ஸ் கூட கொண்டு வந்துட்டாங்க. சிஎன்ஜி இவி கூட எல்லா பக்கம் இருக்கு. சவுத் சைடு போனா கூட இவி பங்க்ஸ் இருக்கு. போனா இது பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனா சிஎன்ஜி இல்ல. கரெக்ட். அதுதான் கொஞ்சம் இருக்கு. ஸோ பரவாயில்லையே, இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் கிடைச்சா சூப்பர் தான். டர்போ ஆனா சிஎன்ஜி. ஆமா. ஸோ பவரும் ஆச்சு, மைலேஜும் ஆச்சு. என்ன கொஞ்சம் சிஎன்ஜியில் ஓட்டும் போது மட்டும் என்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் உள்ள வரும் கொஞ்சம் பெட்ரோலை விட. அது ஒண்ணுதான் நெகட்டிவ்னு சொல்றோம். நம்ம சிஎன்ஜில தான் ஓட்டிட்டு இருக்கோம். 28 ஸ்பீட்ல இருந்து நான் வந்து தேர்ட் கியர்ல எடுத்தேன். நல்லாவே எடுக்குது. என்ன பெட்ரோல் மாதிரி அந்த ஒரு கிறுக்குன்னு தூக்கி போடுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் கிராஜுவலாக எடுக்குது. ஆனால் புஷ் இருக்கு. அது சரி டர்போ இருக்குங்கிறத காமிச்சு கொடுத்துருது. நல்லா புல் இருக்கு. ஓவர் டேக்கிங்குமே இன்ஸ்டன்டாகவே ஈஸியாக பண்ணிடுதுங்கிறது என்னுடைய ஃபீலிங். பிரேக்கிங் இஸ் குட். தேர்ட் கியரில் ஓவர்டேக் பண்ணுவோமா? பரவாயில்லையே. என்ன இது பெட்ரோலாக இருக்கும்போது 3000 RPM தாண்டி இன்னும் கொஞ்சம் புல் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து 3000 RPMோட அந்த ஒரு பவர் கட் ஆஃப் மாதிரி ஒன்று ஆகுது. அதுக்கு மேலே வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் டர்போ லேக் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஓட்ட எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. டர்போ லேக் பெருசாக ஃபீல் ஆகலை. உங்களுக்கு? எனக்கு பெருசாக ஒரு ஃபீல்லாம் இல்லை. ஓகே, கொஞ்சம் அந்த சிஎன்ஜியில் ஓட்டுறதுனால அந்த இப்போ நம்ம பெட்ரோலில் அந்த 120 PS போது அது இன்னும் பயங்கரமாக புஷ் பண்ணும். ஆனால் இது அந்த அளவுக்கு புஷ் இல்லை, பட் இருக்கு, போகுது, பிக்கப் இருக்கு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்ரைட், சரி நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். ஓகே. டாப் 5 பிடிச்ச விஷயங்கள் ப்ரோ நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த வண்டியில் பிடிச்ச 5 விஷயங்கள். 5ன்னு இல்லை, நீங்கள் எவ்வளோலாம் சொல்லலாம். எவ்வளோ இந்த என்னென்ன விஷயம்? இதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு கார்ல, சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். டாப் 5 அப்படின்னு சொன்னோம்னா வண்டியோட டிசைன் சொல்லுவேன் நான். எனக்கு மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவ் தெரியல. எனக்கு இதோட இந்த செக்மெண்ட்ல இருக்க கார்ல பார்த்தா டிசைன் இருக்க வண்டி அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். மற்ற எல்லாமே ஒரு மாதிரி பாக்ஸி ஷேப்லேயே இருக்கும். புதுசாக அந்த வென்யூவா இருக்கட்டும், பிரசாவா இருக்கட்டும், 3XOவா இருந்தாலும் எல்லாமே ஒரு மாதிரி பாக்ஸாக தான் இருக்கு. ஈவன் சைரோஸ் கூட. ஸோ இதுல தான் ஒரு மாதிரி கர்வா அழகா இருக்கு. நீங்க எந்த ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா கார் அழகா தெரியும். அதனால டிசைன் சொல்லுவேன். செகண்ட் வந்து சிஎன்ஜி. சிஎன்ஜிக்கு எனக்கு டர்போவில் சிஎன்ஜி வண்டி இவ்வளோ மைலேஜ் கொடுக்கறது எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. எனக்கு என்னோட எனக்கு என்ன நான் கார் எடுக்கும்போது என்ன நினச்சேன்னா, எனக்கு 1000 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் 1000 ரூபாய்க்கு நான் ஃபில் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 200 கிலோமீட்டர் போகணும். இதுதான் என்னோட கார் எடுக்கும்போது எனக்கு இதுதான் பிளான் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு இங்கே நான் கார் எடுக்கும்போது 77 ரூபா சிஎன்ஜி, நான் 600 ரூபாய்க்கு ஃபில் பண்ணாலே எனக்கு 200 போயிடுது. ஸோ எனக்கு 400 ரூபா அப்படியே குறைஞ்சுதான் இருந்தது. எப்போவுமே 102 ரூபா சிஎன்ஜி ப்ரைஸ் அதிகமானாலும் எனக்கு 850 ரூபா தான் ஃபில் பண்ணுறேன். அப்போவுமே 200 போயிடுது. ஸோ இது ஒரு செகண்ட் பாசிட்டிவாக சொல்லுவேன். தேர்டு வந்து சஸ்பென்ஷன் சொல்லுவேன்.
மற்ற காரோட எனக்கு சஸ்பென்ஷன் இது பெட்டராக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ரியர் நான் மோஸ்ட்டாக கார் எடுக்க போகும்போது நான் செக் பண்ண கார் டேரெக்டாக போய் பின்னாடி சீட்டில் தான் ஃபர்ஸ்ட் உட்காருவேன். ஃப்ரண்ட் சீட்டை ஓட்டுறதை விட அதிகமாக பின்னாடி அப்பா அம்மா உட்காருவாங்க. ஸோ கம்ஃபர்ட் அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு போய் பின்னாடி சீட்டில் தான் ஃபஸ்ட்டு உட்காருவேன். ஹெட்ரெஸ்ட் இருக்கா, தை சப்போர்ட் இருக்கா, ஹேண்ட் ரெஸ்ட்லாம் கரெக்டாக வைக்க முடியுதா, இதெல்லாம் செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டிரைவிங்லேயும் ஃபஸ்ட்டு அவரையே ஓட்ட விட்டுட்டு அதுக்கு நான் பின்னாடி கொஞ்சம் உட்காந்து பாட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து ஓட்டுறேன்னே சொல்லுவேன். ஸோ அதில் எனக்கு இது பெட்டராக ஃபீல் ஆச்சு. நம்மளை என்ன சொல்கிறது, காருக்குள்ளே உட்காந்தா நம்மளை இழுத்து கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. கம்ஃபர்ட்டு நல்லா கொடுக்குது, அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. கரெக்டு. அதான் சீட்டிங் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா டாடா ஏஐ சொல்லலாம். ப்ரிசைஸாக இருக்குது. சிஎன்ஜி வந்து உள்ள நான் 8 கிலோ நான் ஃபில் பண்ணேன் அப்படின்னா ஏஐ கிட்ட கேட்டாலும் சேம் அதே தான் சொல்லுது. எக்ஸாக்டாக என்ன சிஎன்ஜி இருக்கோ அதை தான் சொல்லுது. நீங்கள் சொல்கிறது இந்த டச் ஸ்க்ரீனில் இருக்கிற வாய்ஸ் கமெண்ட்ஸ். How many kg CNG left in a tank? There is about 5.5 kg CNG left in your car. ஓகே. இது அதுக்கப்புறம் வேற அப்புறம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே. இது வந்து இதுக்கு இந்த யூனிட் வந்து கொஞ்சம் லோவான யூனிட் தான். ஆனால் அடுத்த வேரியண்ட்டை விட இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கம்மி தான். ஆனால் இதுவுமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் சொல்கிறேன். நெகட்டிவ்ஸில் வந்து ஸ்டேரிங் டைட் சொல்லுவேன். ஓகே. ஸ்டேரிங் வந்து நீங்கள் கொஞ்சம் ஓட்டி பார்த்தீங்க இப்போ தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் டைட்னஸ் முதல்லேருந்தே இருக்குது. ரொம்ப லோ ஸ்பீட்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்குது. லோ ஸ்பீட்ஸ்னா ஓகே கரெக்டாக இருக்கும். 20 ஸ்பீடுக்குள்ள ரொம்ப லைட்டாக செம்ம ஃப்ரீயாக இருக்குது. இந்த 20க்கு மேலே கொஞ்சம் நல்லா ஹெவியாக கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஆனால் இதோட காம்படிட்டர்ஸ் சொல்லி பார்த்தோம்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி வச்சு திருப்பலாம். ஓகே. அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. 3X எல்லாம் இந்த 3 மோடில் சேஞ்சே பண்ணிக்கலாம். மோட்ஸ் இருக்கு. ஆமாம். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே. ரெண்டாவது வந்து எனக்கு கியர் சேஞ்ச் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கையை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. கியர் வந்து சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் அது ஹெவியாக தான் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்கிறது கியர் போடுற அந்த ஃபங்க்ஷன். கியர் போடுற ஃபங்க்ஷன். ஓகே. அது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் நாட்சியாக தான் இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் இது இந்த விஷயம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லா டாடா நெக்ஸான் வச்சிருக்கவங்களும் சொல்லுவாங்க, ஹேரியர் வச்சிருக்கவங்களும் சொல்லுவாங்க. ஏ பில்லர் இஷ்யூ. ஈவன் திருப்பூர் மோகன் அண்ணன் கூட சொன்னார். அவர் கூட சொல்லியிருந்தார், இந்த ஏ பில்லர் வந்து இப்படி பார்த்து தான் ஓட்ட முடியும். உள்ள காருக்குள்ள வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. இது வந்து ஒரு பெரிய பில்லரா கொடுத்துருக்காங்க. அது இந்த கூப்பே டைப்ல இப்படி ஸ்லோப்பா வரதுனால தடியா கொடுத்துருக்காங்க. ஆமா. மேலும் மிரரும் பெருசா வந்ததுனால இந்த இடத்துல ஒரு கார் இருந்தாலுமே பெருசா தெரியாது. நான் ஒவ்வொரு டைம் நான் யூ டர்ன் எடுக்கும் போதெல்லாம் ஒரு சைக்கிள் கார் அந்த சைடு சைக்கிள வந்து ஒருத்தர் நின்றுருக்கா, அது எனக்கு சுத்தமா தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு கட் எடுத்து பார்க்கும்போது அந்த சைடு நிக்கிறதே தெரிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு அது ரொம்ப இதா இருக்கு. அந்த ஒரு விஷயம் சொல்லலாம். அதுக்கப்புறம் ரியர் வியூ மிரர், இந்த IRVM, அது என்ன பிரச்சனை அப்படின்னா பின்னாடி ரூஃப் வந்து இந்த ஸ்லோப்பா இருக்கனால முழுசா லாங் பாஸ் எல்லாம் தெரியாது, கிட்ட இருக்கவங்க மட்டும் தான் தெரியும். கரெக்ட். ஆமா. அது ஒரு விஷயம் நான் ஃப்ளாஸ்ன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ஜின் நாய்ஸ் சிஎன்ஜில கொஞ்சம் உள்ள வருது. அப்புறம் வெளியே இருக்க நாய்ஸ் கொஞ்சம் உள்ள வருது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை தாண்டி க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்க பெட்ரோல் டீசல் வண்டி எடுத்தீங்கன்னா ஈவி எடுத்தாலும் டிரைவ் மோட்ஸ் கொடுக்குறாங்க. டிரைவ் மோட்ஸும் சிஎன்ஜிக்கு இல்ல அதுவும் இல்ல. அது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அது கொஞ்சம் எனக்கு பெருசா எனக்கு அது கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா எனக்கு பவர் கிடைச்சிருது, மைலேஜ் கேட்டாலும் கிடைச்சிருது. ஸோ விரட்டி ஓட்டினா ஆக்சிலேட்டர்ல வச்சு அழுத்திடுறேன், வண்டி போயிருது. நார்மலா ஓட்டினாலே எனக்கு கிடைச்சிருது. இதை தாண்டி எனக்கு நான் டர்போ வெஹிக்கிள் கொடுக்குற மைலேஜ் வந்து எனக்கு பெட்ரோல்ல இந்த வெஹிக்கிள் கொடுக்குது. நான் வந்து ஹைவே ஒரு 80 to 90 இந்த ரேஞ்சில் ஓட்டுறேன் அப்படின்னா எனக்கு பெட்ரோல்லே 20 மைலேஜ் கிடைக்குது. இது ஒரு நல்ல விஷயம் எனக்கு. நான் ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டினேன், திண்டுக்கல் டு ஈரோடு டு திண்டுக்கல். அங்கே ஒரு 60 கிலோமீட்டர் ஹைவேல மட்டும் போனேன். அதில் வந்து எனக்கு பெட்ரோல் வந்து 20 கிடைச்சது மைலேஜ். எனக்கே சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. பெட்ரோல் எனக்கு 20 கிடைச்சது. பரவாயில்லையே. இன்னும் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன், இன்னும் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வண்டி பெட்ரோல் வண்டி. சூப்பர். நல்லதுதான். வேற
வேற ரியர் ஏசிக்கு வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்கலாம், அது கொடுக்காம போயிட்டாங்க. ஒரு சார்ஜர் கொடுத்துருக்கலாம், சார்ஜர் கொடுத்துருக்கலாம், அது கொடுக்காம போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் விஷயம் எப்படின்னா, இந்த போன் வச்சிருக்கிறேன், இந்த போனை எங்க வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. கையில வச்சிருக்கேன் இல்ல பாக்கெட்லயே வச்சிருக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை. இதை தாண்டி ஸ்டோரேஜ் வந்து ஆக்சுவலி இருக்கு, ஆனா பெரிய ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு இருக்கு. ஆனா போன் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு, அது ஒண்ணுதான் ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் சேஃப்டி ஃபியூச்சர் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு மெயினான விஷயமா என்ன சொல்லணும் அப்படின்னம்னா, டிபிஎம்எஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே, டயர் பிரஷர். இது ஒரு சேஃப்டி இஷ்யூ தான். ஏன்னா எனக்கு ஒரு டயர் பஞ்சர் ஆச்சு, ரியர் டயர் பஞ்சர் ஆச்சு. சஸ்பென்ஷன் பெட்டராக இருக்குங்காட்டி எனக்கு அது பஞ்சர் ஆனதே தெரியல. ஸோ டிபிஎம்எஸ் கொடுத்துருந்தா அது கொஞ்சம் வார்ன் பண்ணியிருக்கோம், நானும் நோட் பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் டயர் ஒரு 10-15 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டேன், பஞ்சர் ஆனதே தெரியாமல், டயரில் காற்றே இல்லாமல் நான் ஓட்டிட்டேன். ஆனால் அது பெருசாக இஷ்யூ இல்லை. அது கொஞ்சம் இந்த ஈவனாக லோட் பேலன்ஸ் பண்ணியிருக்கனால அது அந்த டயர் பெருசாக ஒன்றும் ஆகலை, அதனால் அது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஓகேதான். ஸோ எவ்வளோதானா? என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரிதான், நம்ம எனிவே அடுத்து ஃபாலோ பண்ண தான் போகிறோம். அடுத்து என்ன 20,000 30,000 50,000 வரும்போது நம்ம யூஸ் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அப்போ இன்னும் என்னென்ன ஃப்ளாஸ் இருக்கா இல்லை பாசிட்டிவாக இருக்கா எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆஸ் ஆஃப் நவ் வண்டி நான் ஓடின வரைக்கும் நல்லா இருக்குது. டெய்லி ஓட்டுறதுக்கு எனக்கு எந்த ஒரு லேகோ தேவையில்லாமல் இருக்கிற ஏதோ ஒரு இஷ்யூஸோ எதுவுமே எனக்கு தெரியல. வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அதே சமயம் தேவையான டைமில் பவர் நல்லாவே டீசெண்டாக கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு எதுவும் பிரச்சனை தெரியல, நல்லா இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பில்லர் ஒன்று தான் தடி, பில்லர் ஒன்று தான். நம்ம அது நெக்ஸ்ட் நம்ம காலகாலமாக டிசைன் அப்படி இருக்கிறதுனால ஆமாம் பழகிட்டோம். ஆமாம், அதை புதுசாக எடுக்கும்போது அந்த ரொம்ப பயம் இருந்தது. அந்த ஏ பில்லர் வச்சு சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அப்புறம் பழக அதுவாக பழகிது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். ஓகே, ஸோ இத்தனை விஷயங்கள் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சிஎன்ஜி வண்டியை பொறுத்தவரைக்கும். உங்களுக்கு சன்ரூஃப் தேவைப்படலையோ? சன்ரூஃப் எனக்கு தேவைப்படல. ஓகே, அது மேலே ஒன்று திடீர்னு ஏதாச்சும் ஆல்ரெடி டாடாவில் சர்வீஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அதனால் அது எடுத்து மறுபடியும் உள்ளே மழை பெஞ்சு தண்ணி உள்ளே ஒழுகிட்டு இருந்ததுன்னா அது கொஞ்சம் கடுப்பு தான். அது ரப்பர் இத்து போய். ஆமாம், அது மாற்றணும், அது மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதனால் நான் அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஊரில் டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஸ்டீரிங் செம்ம ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டனாலுமே கொஞ்சம் எக்ஸசிவாகவே சென்சிட்டிவ் ஆகிடுது ஸ்டீரிங். வெயிட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. மற்றபடி ஓட்டுறதுக்குலாம் இட்ஸ் ஆல் பர்ஃபெக்ட்லி குட், நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து டாடா பஞ்ச் சிஎன்ஜியோடைய ஆக்சுவல் பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்களோட ஃபீட்பேக். நம்ம கடைசியாக ப்ரோ என்ன மெசேஜ் சொல்ல வராருங்கிறத நம்ம வந்து சம்மரி முடிச்சுட்டு அந்த முடிக்கும் போது பேசுவோம் வாங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அஜித் குமார் ப்ரோவோடைய டாடா நெக்ஸான் சிஎன்ஜி நம்ம வந்து ட்ரைவ் பண்ணோம். நான் முன்ன ரிவ்யூ பண்ண மாதிரியே தான் இன்னும் வண்டி நல்லாவே இருக்குங்க. டர்போவில் உங்களுக்கு 100 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 170 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி நீங்கள் சிஎன்ஜி மோடில் வேணானாலுமே பெட்ரோல் மோடில் 120 PS வரைக்கும் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா ப்ரோ வந்து 2 மோட்லையுமே ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் சிஎன்ஜி மோடில் உங்களுக்கு பவரோட சேர்த்து 25 km/kg அதிகபட்ச மைலேஜ் வந்து எடுத்திருக்காரு. அது ஒரு சூப்பரான பாயிண்ட்டுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ அதை தாண்டி மேலும் பல விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் பர்டிகுலர்லி இந்த பியூர் ப்ளஸ் வேரியன்ட் நல்ல வேல்யூ ஃபார் மணி. சிஎன்ஜி இருந்தாலுமே லக்கேஜ் ஸ்பேஸ்லையோ பவர்லையோ பர்ஃபார்மன்ஸ்லையோ அல்லது ஸ்டெப்னிலையோ காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரே வண்டி இதுதாங்கிறது என்னுடைய ஃபீட்பேக். ஸோ ப்ரோ, வண்டி நல்லா இருக்கு, நன்றியாக இருக்குது. என்ன உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி ட்ரிஃப்ட் தான் நான் பண்ண முடியல. ஓகே, ஸோ நீங்கள் ஆஸ் அ சிஎன்ஜி யூசர், இப்போ நீங்கள் 8 மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் தொடர்ந்து நல்லா ஓட்டுவீங்க, இப்போயே நல்லா ஓட்டிருக்கீங்கன்னு போது ஆஸ் அ சிஎன்ஜி யூசர் நீங்கள் வந்து நம்ம நேயர்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க? காரணம் என்னென்னா, நம்ம நேயர்கள் பல பேருக்கு வந்து டீசல் வாங்கலாமா, இவி வாங்கலாமா, சிஎன்ஜி வாங்கலாமா, பெட்ரோல் வாங்கலாமா அப்படின்னு பல பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ மந்த்லி ஒரு 1500க்கு மேலே ஓடும். நீங்கள் புது கார் எடுக்கிறீங்க அப்படின்னா, இனிஷியலாக உங்களுக்கு முன்னாடி ஒரு 500 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிட்டுருக்கு. ஆனால் கார் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2000 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னா டீசல் போயிருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு சிஎன்ஜி பங்க்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. அதுவும் இல்லாமல் அதை ஃபியூல் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1/4 மணி நேரமாவது வெயிட் பண்ணணும். அதை தாண்டி அவைலபிலிட்டி இருக்கணும், சிஎன்ஜி அவைலபிலிட்டி. ஸோ இதெல்லாம் இருக்குது.
வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டியை சார்ந்த வெளியே இருக்க விஷயங்கள் தான் பிரச்சனை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதை நம்ம இது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். புதுசாக வண்டி எடுக்கிறீங்க, சிஎன்ஜி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு சிஎன்ஜி பங்காவது இருக்கான்னு பாருங்கள். அதுதான் பெஸ்ட்டு. அதை தாண்டி நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் அதிகமாக ஹில் ஸ்டேஷன் போவீங்க அப்படின்னா அந்த சைடு சிஎன்ஜி இருக்குமாங்கிறது டவுட் தான். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துங்க. அதை பொறுத்து நீங்கள் பெட்ரோலா இல்லை டீசலா எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பர்டிகுலர்லி நம்ம தமிழ்நாட்டில் சிஎன்ஜியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிஎன்ஜி பங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மைசூர்லாம் கூட நல்லா இருந்துச்சு, ஆனால் இங்கே தான் கம்மியாக இருக்குன்னு இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்னுடைய ஒரு சின்ன வருத்தம். ஆனால் கூடிய விரைவிலேயே அது வந்து இம்ப்ரூவ் ஆகுங்கிறது என்னுடைய ஒரு ஃபீலிங். பட் எனிவே பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எஸ், அதுதான் சிஎன்ஜி ஓனருடைய ஒரு ஜெனுவின் ஃபீட்பேக். அதுவும் நெக்ஸான் சிஎன்ஜி மட்டும் இல்லைங்க, நீங்கள் டாடா உடைய எனி சிஎன்ஜி, பஞ்ச், அல்ட்ராஸு, எந்த நீங்கள் சிஎன்ஜி வண்டி வச்சுருந்தாலுமே உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்கள் கார் நான் யூசர் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்கள் லொக்கேஷன்ஸ், வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விடுங்க. நான் உங்கள் ஏரியாக்கே தேடி வந்து உங்கள் காரை நான் ரிவ்யூ பண்ணுறேன். டோன்ட் வரி. ஆனால் பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் ஆகும், கண்டிப்பாக பிளான் பண்ணிவிட்டு வருவேன். சரிங்களா? டோன்ட் வரி. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வண்டி அருமையாக இருந்துச்சு. அண்ட் தொடர்ந்து நம்ம அடுத்த 50,000 கிலோமீட்டர் நீங்கள் டச் பண்ணும்போது ரிவ்யூ பண்ணுவோமா? கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணோம். அதுக்குள்ளே சிஎன்ஜி பங்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு நம்புறேன். அது ஒரு ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் சிஎன்ஜி பங்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறது என்னுடைய ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும் பர்சனலி. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் அஜித் குமார் ப்ரோ. நன்றி, வணக்கம்.